எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து என்ன குழம்பு பண்ணால் யோசிச்சுட்டே இருந்தேன். தினமும் பருப்பு போட்டு பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து ஒரு புது டைப் குழம்பு பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ அது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பா, சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டா. அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குழம்புக்கு புளியோதரை குழம்பு. ஏன்னா தினமும் பருப்பு போட்டு போர் அடிக்கிறது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், தடிக்க பண்ணலாம் யோசிச்சு வச்சு புளியோதரை குழம்பு லஞ்சுக்கு பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். இந்த குழம்புல என்ன ஒரு பெரிய சூப்பர்னால், நீங்கள் வந்து அந்த குழம்பு வந்து 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது புளியோதரோட கன்சிஸ்டன்சி தான் ஃபுல்லாகவே. புளியோதரை டேஸ்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய வரும், குழம்பா பண்ணால் நிறைய வரும். அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்கும். இந்த புளியோதரை குழம்புக்கு தேவையான பொருள் வந்து காஞ்ச மிளகா ஒரு 20லேருந்து 25 காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் வந்து புளி தக்காளி சைஸ்க்கு, குட்டி தக்காளி சைஸ்க்கு. இது நான் சொல்கிறது இல்லாமல் 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம் தக்காளி சைஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அது திக்காக இருக்கும், அதனால் வச்சு கூட சாப்பிட்லாம் நீங்கள். அப்புறம் கடலைப்பருப்பு, தனியா, நல்லெண்ணெய், வறுத்த வேர்க்கடலை, உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை. இதான் இன்க்ரீடியன்ஸ் போட வேண்டியது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த தக்காளி சைஸ்க்கு வச்சுருந்த அந்த புளியை நல்லா 15 to 20 minutes நல்லா வந்து ஊற போட்டுருங்க. ஊற போட்ட பிறகு இந்த கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகாய் நல்லா ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துட்டு இந்த ஊற போட்ட புளியை நல்லா புழிஞ்சு எடுத்து இந்த வறுத்து வச்ச இந்த கடலைப்பருப்பு, தனியா, அப்புறம் காஞ்ச மிளகாவோட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நரன்னு அரைச்சிக்கணும். அரைச்ச பிறகு நல்லா ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெயை கொட்டிட்டு அதில் கடுகு வெந்தயம் போட்டு இந்த வச்சிருந்த வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இன்க்ரீடியன்ஸ் அரைச்சி வச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் அதை போட்டுட்டு மஞ்சப்பொடியை போட்டுட்டு அந்த புழிஞ்சி எடுத்து வச்ச புளி ஜலம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி உப்பும் பெருங்காயம் போடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு. புளியோதரை குழம்பு ரெடி லஞ்சுக்கு.